viewers. In this class, I am going to explain you about the default and repossession under hire purchase system. As we all know, hire purchase system is a type of sales system whereby the buyer is not going to pay the entire amount, that is the price, immediately. ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் என்ன பண்ண போகிறது இல்லை அப்படின்னா, ஹையர் பர்ச்சேசர் அதாவது பையர் அந்த பொருளுக்கான ப்ரைஸை இம்மீடியட்டாக கொடுக்க போகிறது கிடையாது. இன் ஃப்யூச்சர் டேட்டில் அதுலேயும் ஒரே பேமெண்ட்டாக இல்லாமல் ஒரு 3 அல்லது 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் அவங்களுக்குள்ள உள்ள அக்ரிமெண்ட்டை பொறுத்து என்னன்னா எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்றது மாதிரி பேமெண்ட் பண்ணுவார். அதுதான் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம். there is no problem as the hire purchaser is paying according to the terms, but default is a condition whereby the purchaser is not paying according to the terms of agreement. default அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு சிச்சுவேஷனில் ஹையர் பர்ச்சேசர் அந்த டேர்ம்ஸ் படி பேமெண்ட் பண்ணாமல் அதை பேமெண்ட் பண்ண முடியாத ஒரு கண்டிஷனுக்கு ஆகிறாரோ அந்த நிலைமை தான் நம்ம டிஃபால்ட் அப்படிங்கிறோம். அப்போ அது மாதிரி டிஃபால்ட் ஆகும்போது அதோடைய கான்சிக்வன்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, ரீபொசிஷன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வருது. இது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா, இவங்க 2 பேர்த்துக்குள்ளே போட்டிருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்டில் கிளியராக இருக்கும். ரீபொசிஷன் அப்படிங்கிறது என்னென்னா, லிட்டரலி இட் மீன்ஸ் டேக்கிங் பேக் ஆஃப் த குட்ஸ். as far as hire purchase system is concerned, the purchasers will not become as a owner until the last installment is paid. அந்த வாங்குறவர் பர்ச்சேஸ் பண்ணுறவர் எப்போ கடைசி இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணி கரெக்டாக முடிக்கிறாரோ அப்போ தான் அவர் அந்த ஓனராகிறார் இந்த குட்ஸுக்கு. அதனால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த இமீடியட்டாக அந்த அக்ரிமெண்ட் போட்டு முதல் பேமெண்ட் பண்ண ஆரம்பித்தது உடனேயே அந்த பொருளுடைய அந்த குட்ஸுடைய பொசஷன் அப்படிங்கிறது தான் அந்த பர்ச்சேசர்கிட்ட போகுதே தவிர அந்த ஓனர்ஷிப் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த ஹையர் வெண்டார்கிட்ட தான் இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது டிஃபால்ட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா, அந்த ஹையர் வெண்டாருக்கு சேல் பண்ணுறவருக்கு என்ன ஒரு ரைட் வருது அப்படின்னா, ரீபொசிஷன் அப்படிங்கிற ரைட் வருது. அப்போ ரீபொசிஷன் அப்படிங்கிறது என்ன, எந்த குட்ஸுக்கு அவர் ஹையர் பர்ச்சேசர் பேமெண்ட் பண்ணாமல் டிஃபால்ட் பண்ணிட்டாரோ அந்த குட்ஸை இவர் திரும்ப எடுத்துக்கலாம். ஏன்னா இவர் தான் உரிமையாளர் இன்னும். அப்போ இந்த ரீபொசிஷனை பொறுத்தவரைலாம் 2 விதமான ரீபொசிஷன் இருக்குது. ஒன்று கம்ப்ளீட் ரீபொசிஷன், இன்னொன்று பார்ஷியல் ரீபொசிஷன். இது எந்த பொருளுக்கு கம்ப்ளீட் ரீபொசிஷன் பண்ணுறது, எந்த பொருளுக்கு பார்ஷியல் ரீபொசிஷன் பண்ணுறது, இதெல்லாம் அவங்க 2 பேரும் அட் த டைம் ஆஃப் என்டரிங் இன் டு தி அக்ரிமெண்ட்டே பேசி முடிவு பண்ணியிருப்பாங்க. இந்த டேர்ம்ஸ் எல்லாமே அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கும், அதுபடி தான் செய்யணும். கம்ப்ளீட் ரீபொசிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்போ அந்த குட்ஸை கம்ப்ளீட்டாக திரும்ப எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா, ரீபொசஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அதுக்கு பேர் கம்ப்ளீட் ரீபொசஷன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த ஹையர் பர்ச்சேசர் எந்த அமௌண்ட்டுமே அந்த ஹையர் வெண்டாருக்கு செலுத்த வேண்டியதில்லை, பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தி அக்ரிமெண்ட் இஸ் ஓவர். என்ன ஆகும், அதோடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இவர் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கிறாரோ அந்த அமௌண்ட் பூரா இவருக்கு என்ன ஆயிரும்னா லாஸ் ஆயிரும். ஆனால் என்ன ஒரே ஒரு இது, இத்தனை வருஷம் யூஸ் பண்ணியிருக்கிறாரு, அந்த யூசேஜ் அது மாதிரி டெப்ரிஷியேஷன் அதெல்லாம் கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது இது மாதிரி கம்ப்ளீட் ரீபொசிஷன் பண்ணதில் ஹையர் பர்ச்சேஸ் இருக்குது, பொருள் திரும்ப கொடுத்துட்டாரு இல்லையா, அவருக்கு லாபமாக நஷ்டமாக என்னங்கிறத அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸை எப்படி டீல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ கம்ப்ளீட் ரீபொசிஷன் அப்படிங்கிறது என்னென்னா, வேர் பை த ஹையர் வெண்டர் டேக்ஸ் தி என்டையர் குட்ஸ் விச் ஆர் சோல்ட் அண்டர் த சிஸ்டம் ஆஃப் ஹையர் பர்ச்சேஸ். that condition is called as complete repossession. But in the case of partial repossession அப்படிங்கிறது என்னென்னா, as the name signifies, பார்ஷியலாக, அதாவது ஒரு a part of the goods will be taken back by the higher vendor and the remaining part will be in the hands of the buyer. அப்போ பார்ஷியல் ரீபொசிஷன் அப்படிங்கிறது என்னென்னா, கம்ப்ளீட்டாக பொருட்களை எடுத்துகிட்டு போகாமல் இவர் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டுக்காக ஒரு பார்ட் ஆஃப் த குட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறது, ரிமைனிங் பார்ட்டை என்ன பண்ணுறது அப்படின்னா இவர்கிட்டே ஹையர் பர்ச்சேசர்கிட்டே இருக்கும். அதுக்கு எப்பயும் போல் இவர் என்ன பண்ணும், பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்போ அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது இந்த பர்ச்சேசர் ஒரு 5 குட்ஸை வாங்கிட்டு போயிட்டார். பட் என்ன கண்டிஷன் ஆச்சு அப்படின்னா, அவர் நினச்சது மாதிரி அதுலேருந்து இன்கம் வராமல் ஜென்ரேட் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ தட் ஹி மே பி இன் அ பொசிஷன் வேர் ஹி இஸ் நாட் ஏபிள் டு பே தி அமௌண்ட் ஃபார் என்டையர் 5 ப்ராடக்ட்ஸ். ஸோ தட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு 3 மட்டும் கொடுத்துட்டு 2 மட்டும் ஒரு வச்சுக்கிறாரு. அது மாதிரி இருக்குது. இந்த 2 கேஸ்லையுமே ஹையர் பர்ச்சேசர், ஹையர் வெண்டார் 2 பேர்த்துடைய புக்லேயுமே ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் லெஜர்ஸ் வரும்.
பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டிஃபால்ட்னா என்ன, ரீபொசிஷன்னா என்ன, அந்த ரீபொசிஷனில் கம்ப்ளீட் ரீபொசிஷன்னா என்ன, பார்ஷியல் ரீபொசிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா கம்ப்ளீட் ரீபொசிஷன். இதில் ஹையர் பர்ச்சேசர், அதாவது பையர், அவரை பொறுத்த வரையிலும் அவருடைய புக்ஸில் நம்ம ஜேர்னல் என்ட்ரி என்ன போடுறோம், இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா டேட் என்ன டேட்டில் போடுறோம்னு பார்க்கணும். பர்டிகுலர்ஸ் இது நம்ம அமௌண்ட் எழுதுவோம் இல்லையா, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா ஏற்கனவே நம்ம நார்மலாக போடுறது மாதிரி அந்த டேட் ஆஃப் பர்ச்சேஸ், அதாவது எந்த டேட் அன்றைக்கி அவர் பொருட்களை வந்து ஹையர் வெண்டர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரோ அதுக்குரிய ஜேர்னல் என்ட்ரி நம்ம போடுவோம். ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் அசட் ஆன் ஹெச்பி அசட் அக்கௌண்ட் டேட்டா டு ஹையர் வெண்டார். அசட் அப்படிங்கிறது இட் இஸ் அ ரியல் அக்கௌண்ட், இட் கம்ஸ் இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஹையர் பர்ச்சேஸர். அதனால் டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படிங்கிற ரூலை நம்ம அப்ளை பண்ணுறோம். இங்கே வந்து ஹையர் வெண்டார் நீங்கள் போடுறோம் அப்படின்னா ஹீ இஸ் த கிவர், பர்சனல் அக்கௌண்ட். ஹையர் வெண்டார் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட்டு. டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். கிரெடிட் த கிவருங்கிற ரூல் அப்ளை பண்ணி நம்ம என்னென்னா ஹையர் வெண்டார் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கிரெடிட் பண்ணிக்கிறோம். அமௌண்ட் எப்படி வரும், என்டையர் அமௌண்ட், அதாவது அந்த அசட்டுடைய டோட்டல் வேல்யூ என்னென்னா இங்கே வரும். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் மேக்கிங் டவுன் பேமெண்ட் அட் த டைம் ஆஃப் என்டரிங் இன் டு தி அக்ரிமெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் என்னென்னா பே பண்ணுவாங்க. சைனிங் த அக்ரிமெண்ட் அப்போ என்ன பண்ணால் ஒரு குறிப்பிட்ட டவுன் பேமெண்ட் பண்ணுவாங்க. சில கணக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் பேமெண்ட் இல்லாமல் கூட இருக்கலாம். பட் whenever he makes a payment which is called as down payment or initial payment, that has to be brought into accounting treatment. அப்போ என்ன பண்ணுறாரு, டெபிட் த ரிசீவர், ஹையர் வெண்டார் அந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிறாரு. கிரெடிட் வாட் கோஸ் அவுட் பேங்க், அப்போ ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். அமௌண்ட் வந்து இவர் எவ்வளோ இனிஷியல் பேமெண்ட் அதாவது டவுன் பேமெண்ட் பே பண்ணுறாரோ அந்த அமௌண்ட்டை நம்ம இங்கே எழுதிடுறோம். அடுத்து தேர்ட் ஒன், இது வந்து ரெண்டும், அதாவது முதல் 2 என்ட்ரியும் அசட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி டவுன் பேமெண்ட் பே பண்ணுறது ஒரே டேட்டில் நடக்கும். இது வந்து ஒரே ஒரு தடவை மட்டும்தான் வரும். அட் தி இயர் ஆஃப் பர்ச்சேஸ் மட்டும்தான் வரும். பட் அடுத்தடுத்து எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் இருக்கோ அத்தனை இன்ஸ்டால்மெண்ட்லேயுமே அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் டியூக்கு என்ட்ரி போடணும். அதே மாதிரி பேமெண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டுக்கு என்ட்ரி போடணும். அதுக்கப்புறம் டெப்ரிஷியேஷன், அந்த அசட் வாங்குற அந்த இடத்துல மோட்டார் கார்னு போட்டிருக்கேன் ஒரு உதாரணத்துக்காக, ஆக்சுவலாக அது அசட்டு தான். அசட்டில் டெப்ரிஷியேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு என்ட்ரி போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் டெப்ரிஷியேஷன், ஏன்னா இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இவருக்கு ஒரு எக்ஸ்பென்ஸு, டெப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது மோரார்லெஸ் இட் இஸ் டைப் ஆஃப் லாஸ் தான் அவருக்கு. லாஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்ஸு கிடையாது. பட் இருந்தாலும் இட் இஸ் தி ரிடக்ஷன் இன் த வேல்யூ ஆஃப் அசட் அப்படிங்கிறனால இது ஒரு எக்ஸ்பென்ஸ் மாதிரி தான். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இதெல்லாம் நம்ம அதாவது தேர்ட் என்ட்ரி 4th 5th 6th எல்லா இயர்லேயும் கம்பல்சரியாக வரும். சரியா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமாக இப்போ நம்ம பார்க்க வேண்டியது டேட் ஆஃப் டிஃபால்ட் அண்ட் ரீபொசிஷன். இப்போ இந்த ஒரு உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கணக்கில் வந்து ஹையர் வெண்டார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு அசட்டை விற்றுருக்காரு. ஹையர் பர்ச்சேஸ் ஒரு 5 years அக்ரிமெண்ட்டில் போட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஒரு 3 years என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கரெக்டாக பேமெண்ட் பண்ணிட்டாரு. 4th year ஹி இஸ் நாட் ஏபிள் டு பே தி இன்ஸ்டால்மெண்ட். அப்போ அது மாதிரியான கண்டிஷன் வரும்போது ரீபொசிஷன் அப்படிங்கிற கண்டிஷன் வருது. அப்போ ஆஃப்டர் கிவிங் டியூ கன்சென்ட் டு த ஹையர் பர்ச்சேசர், ஹையர் வெண்டார் இன்வால்வ்ஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் ரீபொசிஷன் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா முதல்ல ஹையர் பர்ச்சேசர் அவருடைய புக்கில் போட வேண்டிய என்ன என்ட்ரி அப்படின்னா ஃபார் க்ளோசிங் ஹையர் வெண்டார்ஸ் அக்கௌண்ட். இனிமேல் கம்ப்ளீட் ரீபொசிஷன் அப்படிங்கிறதுனால இனிமேல் ஹையர் வெண்டாருடைய அக்கௌண்ட்டு ஹையர் பர்ச்சேஸுடைய புக்கிலேயே இருக்காது. அப்போ என்ன பண்ணிடணும், என்டையர் அமௌண்ட் அவர் எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கோ அசட்டுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கோ அது எல்லா அமௌண்ட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹையர் வெண்டாருடைய அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுறாங்க. அசட்டை வந்து அவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு இல்லையா, இட் கோஸ் அவுட். அப்போ அதை பண்ணால் அதை கிரெடிட் பண்ணிடுறோம். அமௌண்ட் என்ன அமௌண்ட் அப்படின்னா அந்த அசட் அக்கௌண்ட்டில் அந்த டைம் ஆஃப் டேட் ஆஃப் டிஃபால்ட் அன்னைக்கு எவ்வளோ அசட்டுடைய வேல்யூ இருக்கோ அந்த அசட்டுடைய வேல்யூ தான் நம்ம என்ன இங்கே என்ட்ரி பண்ணிடணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2 கான்சிக்வன்ஸ் இருக்கலாம். அதாவது ஒன்று இட் மே பி எ ப்ராஃபிட், ரீபொசிஷன் பண்ணுறதுல ப்ராஃபிட் இருக்கலாம், அல்லது ரீபொசிஷன் பண்ணுறதுல லாஸ் இருக்கலாம். எப்படி இது ப்ராஃபிட் ஆர் லாஸான்னு கண்டுபிடிக்கிறது? ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிற நம்ம இந்த இடத்துல பேசுகிறது யாருக்கு அப்படின்னா ஹையர் பர்ச்சேஸருக்கு இதில் ப்ராஃபிட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது இவர் வெண்டாருக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு இவருடைய புக் வேல்யூ அந்த டேட் ஆஃப் டிஃபால்ட் அண்ட் ரீபொசிஷனை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு ப்ராஃபிட் இருக்குது. இவர் தர வேண்டிய அமௌண்ட்டு கூட இருக்குது.
ஆனால் புக் வேல்யூ ஆஃப் தி அசட் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதிகமான அமௌண்ட்டுக்கு பதிலாக கம்மியான அசட்டை எடுத்துக்கிட்டு அவர் ஓகேன்னு சொல்கிறதுனால, ஹையர் வெண்டார் ஓகேன்னு சொல்கிறதுனால இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஹையர் பர்ச்சேஸருக்கு ப்ராஃபிட் வருது. ஒருவேளை புக் வேல்யூ கூட இருந்து டியூ டு வெண்டார் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு கம்மியாக இருந்து புக் வேல்யூ ஆஃப் தி அசட் கூட இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு 5 லட்சம் கொடுக்க வேண்டிய இடத்துல 7 லட்ச ரூபாய் மதிப்பில் அசட்டை ஒரு ரீபொசிஷன் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்போ என்னென்னா அந்த 2 lakhs டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த ஹையர் பர்ச்சேஸருக்கு லாஸ். சரியா? அப்போ பொதுவாகவே வந்து எப்பயுமே என்ன அப்படின்னா இந்த அசட்டுடைய வேல்யூ தான் கூட இருக்கும், வெண்டாருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த வெண்டார் வந்து எப்பயுமே வந்து அதிகமான வேல்யூவில் அசட்டை தான் ரீபொசிஷன் பண்ணணும்னு நினைப்பாங்களே தவிர கம்மியாக எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு லாஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் இல்லையா. அதனால் இந்த ரீபொசிஷன் பண்ணதில் ஹையர் பர்ச்சேசர் அதாவது பையருக்கு ப்ராஃபிட்டாக லாஸான்னு பார்க்குறோம். ப்ராஃபிட்டாக இருந்தால் அசட் அக்கௌண்ட் டெபிட் பண்ணி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். ஒருவேளை லாஸாக இருந்தால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி அசட் அக்கௌண்ட்டை நம்ம என்னென்னா கிரெடிட் பண்ணுறோம். இந்த ப்ராஃபிட்டாக லாஸாக அப்படிங்கிற நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த டேட் ஆஃப் டிஃபால்ட் அண்ட் ரீபொசிஷன் வாட் இஸ் த புக் வேல்யூ ஆஃப் தி அசட், அதே மாதிரி வாட் இஸ் தி அமௌண்ட் டியூ டு த வெண்டார், ரெண்டையும் பார்க்கணும். புக் வேல்யூ கூட இருந்து டியூ டு வெண்டார் அது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல லாஸ். ஒருவேளை புக் வேல்யூ கம்மியாக இருந்து வெண்டார் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் கூட இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட்னு சொல்கிறோம். அதுக்கு இந்த என்ட்ரி தான் போடணும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஜர்னல் என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் வெண்டார் ஃபார் கம்ப்ளீட் ரீபொசிஷன் பண்ணும்போது ஹையர் வெண்டாருடைய சேல் பண்ணுறாரு இல்லையா, அவருடைய புக்கில் என்னென்ன என்ட்ரி வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 என்ட்ரி என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் மட்டும்தான் வரும். அதாவது அட் த டைம் ஆஃப் சேல் ஆஃப் தி அசட்டு, அதே மாதிரி ஃபார் ரிசீவிங் டவுன் பேமெண்ட்டு, இது 2 என்ட்ரியும் போட்டுடுறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இந்த 3 என்ட்ரி பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி இயர் ஆன் விச் பேமெண்ட் இஸ் மேட் பை தி ஹையர் பர்ச்சேசர். எப்போல்லாம் வந்து ஹையர் பர்ச்சேசர் பே பண்ணுறாரோ அது மாதிரி கரெக்டாக பே பண்ணார் அப்படின்னா அவர்கிட்ட வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டு, அவர்கிட்ட ரிசீவ் பண்ணக்கூடிய இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் ரிசீவ் பண்ண இன்ட்ரெஸ்ட்டை என்னதான் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் மாற்றுறது. இந்த 3 என்ட்ரி 3, 4 and 5 எவ்ரி இயர் வேர் the higher purchaser makes the payment incorrect, அதாவது எந்த மிஸ்டேக் பண்ணாமல் டிஃபால்ட் பண்ணாமல் கரெக்டாக பே பண்ணார்னா இந்த 3 என்ட்ரி கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். இது ஓகே. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 6th one ஃபார் ரீபொசிஷன் ஆஃப் குட்ஸ். இந்த இடத்துல தான் பிரச்சனை வருது. என்ன, the higher purchaser is not able to pay the amount due according to the terms of agreement. அப்போ என்னென்னா அந்த டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்டை வச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஹையர் வெண்டார் தன்னுடைய அந்த அசட்டை ரீபொசஸ் பண்ணுறாரு. ரீபொசஸ் பண்ணும்போது என்னென்னா குட்ஸ் ரீபொசஸ்ட் அக்கௌண்ட், அந்த இடத்துல நம்ம அசட் போட்டோம் அல்லது ஸ்டாக்குன்னு போடுறோம். ஆனால் இந்த ரீபொசிஷனை பொறுத்த வரையிலையும் ஹையர் வெண்டாருக்கு வர வேண்டிய அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த வர வேண்டிய அமௌண்ட்டுக்கு பதிலாக என்னென்னா அந்த அசட் எடுத்துக்கிறாரு. அதை நம்ம குட்ஸ் ரீபொசஸரை தான் சொல்லணும், ஸ்டாக்கோட மிங்கிள் பண்ணிடக்கூடாது. அப்போ குட்ஸ் ரீபொசஸ்ட் அக்கௌண்ட் போட்டுக்கிறோம், ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட். ஏன்னா அசட் உள்ளே வருது, அந்த அசட்டை தான் நம்ம குட்ஸ் ரீபொசஸ்டுன்னு போடுறோம். அதே மாதிரி ஹையர் பர்ச்சேசர் அப்படிங்கிறது அவர்கிட்ட தான் நம்ம ரிசீவ் பண்ணுறோம், கிரெடிட் த கிவர். அப்போ அந்த என்ட்ரியை போட்டுறோம், குட்ஸ் ரீபொசஸ்ட் அக்கௌண்ட் டேட்டார் டு ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட். அமௌண்ட் என்ன போடணும் அப்படின்னா அந்த ஹையர் பர்ச்சேசர்கிட்டேருந்து எவ்வளோ அமௌண்ட் இவருக்கு வர வேண்டியிருக்கோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம என்னென்னா இங்கே வேல்யூவாக போடுறோம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஒரு குட்ஸை ரீபொசஸ் பண்ணிட்டார். இப்போ அவர் என்ன பண்ணுவார், இவரே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாரா, இவரே வச்சுக்குவார் அப்படின்னா பெரும்பாலும் அது மாதிரி செய்கிறதில்ல. வாட் தே வில் டூ இஸ் தே வில் ரீகரெக்ட் தி அசட் இன் கேஸ் இஃப் தேர் இஸ் எனி நீட் ஃபார் மெயின்டெனன்ஸ். அப்படின்னா அது ஏதாவது செலவு செய்ய வேண்டியது, ரிப்பேர் பண்ண வேண்டியது, ரீகண்டிஷன் பண்ண வேண்டியது, ஏதாவது செலவு பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் செலவு பண்ணி மறுபடியும் அதை சேல் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்போ இன்கேஸ் இஃப் தேர் இஸ் எனி அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் ரீகண்டிஷனிங் ஆர் ரிப்பேரிங் தி அசட் அப்படின்னா டேட் ஆஃப் ரிப்பேர் அன்றைக்கி தான் அந்த என்ட்ரி போடுவோம். குட்ஸ் ரீபொசஸ்ட் அக்கௌண்ட் டேட்டார் டு பேங்க். இதை வந்து ரிப்பேர் அக்கௌண்ட்னோ அல்லது மெயின்டெனன்ஸ் அக்கௌண்ட்னோ வேஜஸ் அக்கௌண்ட்னோ எதுவுமே போடக்கூடாது. குட்ஸ் ரீபொசஸ்ட் அக்கௌண்ட் டேட்டார் டு பேங்க். ஏன்னா நம்ம இப்போ பண்ணக்கூடிய எக்ஸ்பென்ஸ், இந்த இடத்துல பண்ணக்கூடிய இந்த ரிப்பேர் அண்ட் ரீகண்டிஷன் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே எதுக்காக அப்படின்னா அந்த அசட்டுடைய ரீகண்டிஷனிங்காக தான். அப்போ அந்த அசட்டுடைய வேல்யூவில் தான் அதை சேர்த்தணுமே தவிர ரிப்பேர்னோ அல்லது மெயின்டெனன்ஸ்னோ சேர்த்து அதை பீண்டலை கொண்டு போகக்கூடாது. குட்ஸ் ரீபொசஸ்ட் அக்கௌண்ட் சொல்லிட்டு இந்த ஸ்டாக் அக்கௌண்ட்டில் தான் கொண்டு வரணும். அப்போ குட்ஸ் ரீபொசஸ்ட் அக்கௌண்ட் டேட்டார் டு பேங்க் பேமெண்ட் பண்ணுறதுனால. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சேல் பண்ணுறாரு, ரீசேல் பண்ணுறாரு. அதை ரீகண்டிஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த அசட்டை ரீசேல் பண்ணுறாரு. ரீசேல் பண்ணுறதுங்கிறது எப்படி பண்ணலாம்னா 2 விதமாக பண்ணலாம். இட் மே பி சோல்டு ஃபார் கேஷ் ஆர் இட் மே பி சோல்டு ஆன் கிரெடிட். கேஷுக்கு சேல் பண்ணால் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா அல்லது பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு குட்ஸ் ரீபொசஸ்டு என்ன வேல்யூக்கு சேல் பண்ணியிருக்காங்களோ அந்த வேல்யூ நம்ம என்னென்னா அப்படி எழுதிடுறோம், வேல்யூ ஆஃப் த சேல். அதுக்கடுத்து ஒரு வேளை இன்கேஸ் இஃப் இட் இஸ் சோல்டு ஆன் கிரெடிட் அப்படின்னா டேட்டாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு குட்ஸ் ரீபொசஸ்டு. இந்த டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் அது யாருக்கு வித்தமாக அவங்களுடைய பேரை கூட போடலாம். எப்படி கணக்கில் கொடுத்துருக்காங்க
கொடுத்துருக்காங்களோ அதுபடி போடலாம். சரியா, அது மாதிரி போட்டுடுறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா we have to calculate whether it is a profit or loss. ரீப்ரோசஸ் பண்ணி ரீசேல் பண்ணதில் இவருக்கு ஹையர் வெண்டாருக்கு ப்ராஃபிட் இருந்துச்சா லாஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். எப்படி ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரீசேல் வேல்யூ, அதாவது இங்கே எடுத்தோம் இல்லையா, இந்த அசட் என்ன சேலுக்கு விற்றுருக்காங்களோ, என்ன வேல்யூக்கு விற்றுருக்குறாங்களோ அந்த வேல்யூ அதில் இருந்து ரீப்ரோசஸ்டு, இங்கே நம்ம ரீப்ரோசஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே எடுத்துகிட்டு வந்த வேல்யூ, அதாவது அந்த ஹையர் பர்ச்சேசர் யார்கிட்ட குட்ஸ் ரீப்ரோசஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஹையர் பர்ச்சேசர் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு, அது இல்லாமல் ஏதாவது எக்ஸ்பென்ஸ், அதாவது ரிப்பேரிங் ரீகண்டிஷனுக்கு ஏதாவது செலவு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட், இது ரெண்டையும் ஆட் பண்ணி ரீசேல் வேல்யூலேருந்து கழிக்கிறோம். ரீசேல் வேல்யூ இதை விட கூட இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்த வேல்யூ, அசட்டை ரீப்ரோசஸ் பண்ண வேல்யூ, அது மேலே ரீகண்டிஷனுக்காக செலவு பண்ண வேல்யூ, இதை ரெண்டை விட இப்போ ரீசேல் பண்ண வேல்யூ கூட இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2,50,000 ரூபாய்க்கு அந்த அசட்டை ரீப்ரோசஸ் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ்பென்ஸ் ஒரு ரிப்பேரிங் ரீகண்டிஷனுக்காக ஒரு 50,000 பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்னென்னா அந்த அசட் விற்கிறாங்க, அது வந்து என்னது அப்படின்னா ஒரு 3,50,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 3,50,000 விற்கிறாங்க அப்படின்னா, அப்போ ரீப்ரோசஸ்ட் வேல்யூ 2,50,000, அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் ரிப்பேர் ஒரு 50,000, மொத்தம் இந்த வேல்யூ 3 lakhs தான் வருது. ஆனால் சேல் பண்ணது 3,50,000 அப்படின்னா இட் இஸ் அ ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். அப்போ குட்ஸ் ரீப்ரோசஸ்ட் அக்கௌண்ட்டில் அந்த ப்ராஃபிட் 50,000 இங்கே போட்டுடணும். ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட், ஏன்னா இட் இஸ் அ ப்ராஃபிட் அப்படிங்கிறனால ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட்டில் போட்டு அந்த 50,000 அப்படியே எழுதிடுறோம். அதுக்கடுத்து in cases it may be a loss. சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச சேலுக்கு இதே கேஸ் இதே மாதிரி எக்ஸாம்பிளில் 2,50,000 ரீப்ரோசஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மேலே 50,000 என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ரிப்பேருக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அசட்டை சேல் பண்ணுறாங்க. அது கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2,80,000 தான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க செலவு பண்ணது அங்கேருந்து எடுத்துகிட்டு இருந்த வேல்யூ எல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 3 lakhs வந்துடுச்சு. ஆனால் சேல் ஆனது ஒரு 2,80,000 தான் போகுது அப்படின்னா அந்த இடத்துல 20,000 லாஸ்ன்னு அர்த்தம். அப்போ அப்படி லாஸ் வரும்போது என்னென்னா ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் அந்த லாஸ் அமௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு குட்ஸ் ரீப்ரோசஸ் அக்கௌண்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரெடிட் பண்ணிடுறோம். இப்படி தான் ஒரு ஹையர் வெண்டாருக்கு அந்த கம்ப்ளீட் ரீபொசிஷனுங்கும் போது ப்ராஃபிட்டாக லாஸாக என்னங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அக்கௌண்ட்டில் கொண்டு வரோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பார்ஷியல் ரீபொசிஷன். as I already said, பார்ஷியல் ரீபொசிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எல்லா குட்ஸும் என்டையர் குட்ஸையும் ரீப்ரோசஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஹையர் வெண்டார் என்ன பண்ணிக்கிறாருன்னா, ஹையர் பர்ச்சேஸ்லேருந்து ஒரு பார்ட் ஆஃப் த குட்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ரிமைனிங் குட்ஸ் அவர்கிட்ட இருக்கும், அவர் யூஸ் பண்ணி அவர் எப்பயும் போல் பேமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்குவார். அப்போ இந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, அந்த குட்ஸு ஹையர் பர்ச்சேஸில் சேலான குட்ஸை 2 பார்ட்டாக பிரிக்க வேண்டியிருக்குது. அந்த டேட் ஆஃப் ரீபொசஷன் என்ன, ஒன்று தட் பார்ட் விச் இஸ் ரீபொசஸ்ட் அண்ட் தட் பார்ட் விச் இஸ் நாட் ரீபொசஸ்டு. ரீப்ரோசஸ்டு பார்ட் அப்படிங்கிற தனியாக பிரிக்கணும். அதே மாதிரி ரீப்ரோசஸ் பண்ணாமல் பையர்கிட்டே விட்டுட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு பிரிக்கணும். இது எப்படி இதில் வேல்யூ பண்ணுறது? இப்போ நமக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, நம்மளுடைய கால்குலேஷன் என்ன வருது அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரிதிங், அதாவது இந்த 2 பார்ட்டையுமே தனித்தனியாக வேல்யூஷன் போட வேண்டியிருக்கு. ஏன் தனித்தனியாக வேல்யூஷன் போட வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த குட்ஸ் ரீப்ரோசஸ்டு அப்படிங்கிறது எடுத்துகிட்டு போன குட்ஸை ஹையர் வெண்டார் சொல்கிறது படி வேல்யூ போடணும். குட்ஸ் லெஃப்ட் வித் த பையர் அப்படிங்கிறதுக்கு இவர் வாங்கிட்டு வந்தார் இல்லையா ஹையர் பர்ச்சேசர், அவர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அக்கௌண்டிங் போட்டுக்கலாம், அவர் வேல்யூ பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி 2 பேரும் வேல்யூ பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம என்ன ஒர்க்கிங் நோட் கொடுத்துருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் நோட் 1, அதாவது இது என்னன்னா வேல்யூவேஷன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த குட்ஸ் ரீப்ரோசஸ்டு பை த ஹையர் வெண்டார். ஹையர் தான் எடுத்துகிட்டு போயிட்டார் இல்லையா அந்த இது. சரியா, முதல்ல இது என்ன அப்படின்னா காஸ்ட் ஆஃப் த குட்ஸ் ரீப்ரோசஸ்டு, அதாவது வாங்கிட்டு போன அன்னைக்கு, அதாவது அட் த டைம் ஆஃப் சேல், ஹையர் சேல் இல்லையா முதல்ல வாங்கினாங்க இல்லையா அந்த சேலில் இந்த ரீப்ரோசஸ் பண்ண பார்ட், உதாரணத்துக்கு ஒரு 5 மிஷினரிஸ் சேல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து 3 மிஷினரிஸ் மட்டும் ரீப்ரோசஸ் பண்ணுறாங்க. 2 மிஷினரிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரீப்ரோசஸ் பண்ணலாம், இட் இஸ் லெஃப்ட் வித் த பையர் அப்படின்னா அந்த 3 மெஷின்ஸுக்கு மட்டும் அந்த ஹையர் சேல் அன்னைக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக போட்டிருப்போம் இல்லையா அந்த வேல்யூ என்ன அப்படிங்கிறத இங்கே எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெப்ரிஷியேஷன் ஈச் அண்ட் எவ்ரி இயர், இது நான் ஒரு இதுக்கு போட்டிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு இயருக்கும், அதாவது டிஃபால்ட் பண்ணுற வரைக்கும் அவர் கரெக்டாக பே பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் இல்லையா. அப்போ அது வரைக்கும் அவருக்கு டெப்ரிஷியேஷன் போடணும். அந்த டெப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது யாருடைய ரேட்டில் அப்படின்னா ஹையர் வெண்டாருடைய வேல்யூவேஷன். அதாவது என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 மெஷின் சேல் பண்ணியிருக்கிறாங்க, அதில் 3 மிஷினை ரீப்ரோசஸ் பண்ணுறாங்க. ஹையர் பர்ச்சேசர் அசட்டை வாங்கிட்டு போன பையர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து 10% ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனை ஒரு வருஷம் போடுறாரு. ஆனால்
ஹையர் வெண்டார் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய அசெட்லாம் வந்து 20% அவர் ரீப்ரோசஸ் பண்ண 20% டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ இந்த இடத்துல எடுத்துகிட்டு போன அதாவது ரீப்ரோசஸ் பண்ண பார்ட்டுக்கு டெப்ரிசியேஷன் எவ்வளோ போடணும்னா 20% தான் போடணும். ஏன்னா இது எல்லாமே பேஸ்ட் ஆன் த ஹையர் வெண்டார்ஸ் வேல்யூவேஷன். அப்போ 3 இயர்ஸ் அவர் கரெக்டாக பே பண்ணியிருக்காரு, 4th இயர் தான் டிஃபால்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 3 மிஷின்ஸோடைய வேல்யூ 30,000 அப்படின்னு வச்சுக்கலாம், ஈச் மிஷின் 10,000 அப்படின்னா அப்போ டெப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிஷினுக்கும் 20% அதாவது 30,000ல் 20% 6,000 வந்துடும் ஃபஸ்ட் இயரில். செகண்ட் இயரில் 24,000 அதோடைய காஸ்ட் இருக்கும், அதில் 10%. இது மாதிரி அது பேஸ்ட் ஆன் த மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன். இட் மே பி ஸ்ட்ரைட் லைன் மெத்தட், இட் மே பி ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட், ஆர் எனி அதர் மெத்தட். அதை பற்றி நமக்கு கணக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஆனால் இந்த இடத்துல என்னென்னா ஒவ்வொரு வருஷம் டிஃபால்ட் பண்ணுற வரைக்கும் ஃபார் எவ்ரி இயர் அப் டு த டேட் ஆஃப் டிஃபால்ட் பண்ணுற வரைக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த பார்ட் ஆஃப் த ரீபோசஸ்டு குட்ஸ் ஆன் த டேட் ஆஃப் ரீபொசிஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது மாதிரி போட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த குட்ஸ் ரீபொசஸ்ட் ஆன் த டேட் ஆஃப் டிஃபால்ட் அண்ட் ரீபொசிஷன். ஆனால் இந்த வேல்யூவேஷன் அப்படிங்கிறது இது யாருடைய வேல்யூவேஷன் அப்படின்னா ஹையர் வெண்டாருடைய வேல்யூவேஷன். அவர் என்ன ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் சொல்கிறாரோ அந்த ரேட்டில் தான் போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அட் த ரேட் ஆஃப் ஹையர் வெண்டார்ஸ் வேல்யூவேஷன். அப்போ இது ஒரு பார்ட். ஒர்க்கிங் நோட் 1ல வாட் வி ஹவ் ஃபவுண்ட் அவுட் இஸ் த வேல்யூ ஆஃப் த பார்ட் ஆஃப் த ரீபொசஸ்டு குட்ஸ் ஆன் த டேட் ஆஃப் டிஃபால்ட் அண்ட் ரீபொசிஷன். அதுக்கடுத்து ஒர்க்கிங் நோட் 2ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தி அதர் பார்ட், செகண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அதாவது குட்ஸ் லெஃப்ட் வித் த பையர். அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த ரிமைனிங், இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளில் 3 மிஷின் எடுத்துகிட்டு போயிட்டாரு, பாக்கி 2 மிஷின் இருக்குது இல்லையா, அந்த 2 மிஷின் வேல்யூஷன் என்னென்னு பார்க்குறோம். இது அகெயின் காஸ்ட் ஆஃப் த குட்ஸ் பார்ட் நாட் ரீபொசஸ்ட். அதாவது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி முதல்ல அதாவது ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்ட அன்னைக்கு அந்த 2 மிஷின் அதாவது எடுத்துகிட்டு போகாத 2 மிஷின் இருக்குல்ல அதோட வேல்யூவேஷன் ஆஸ் ஃபார் நம்ம எக்ஸாம்பிளில் சொன்னதுபடி 10,000 நம்ம சொன்னாலே 30,000 3 மிஷின் சொன்னாலே அப்படின்னா இந்த இடத்துல என்னென்னா 2 மிஷினுக்கு 20,000 வரும், 20,000 வரும். அப்புறம் நம்ம என்னென்னா டெப்ரிசியேஷன் போடுறோம். இந்த டெப்ரிசியேஷன் அதாவது வாட் இஸ் தட் பார்ட் விச் இஸ் லெஃப்ட் வித் த பையருக்கு இவர் என்ன ரேட்டில் டெப்ரிசியேஷன் போடுறாரோ அந்த ரேட்டில் தான் டெப்ரிசியேஷன் போடணும். இதுவும் எப்போ வரைக்கும் போடணும் அப்படின்னா டிஃபால்ட் ஆகிற டேட் வரைக்கும் எல்லா வருஷத்துக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கு என்ன பண்ணணும் டிஃபால்ட்டாக ரீபொசிஷன் அதாவது டிஃபால்ட் பண்ணுற வரைக்கும் அந்த டெப்ரிசியேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கணும். இது என்ன நடக்கும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஹையர் வெண்டார் 20% போடுறாரு, ஆனால் ஹையர் பர்ச்சேஸ் 10% தான் போடுறாரு அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் 20,000 இருக்கும். ஃபஸ்ட் இயருடைய டெப்ரிசியேஷன் என்னென்னா 10% அப்படிங்கும்போது 2,000 ரிமைனிங் 18,000 இருக்கும். செகண்ட் இயரில் அதில் 10%. இப்படியே கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த பார்ட் ஆஃப் த குட்ஸ் விச் இஸ் லெஃப்ட் வித் த பையர் ஆன் த டேட் ஆஃப் டிஃபால்ட் அண்ட் ரீபொசிஷன் அப்படிங்கிறத நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். இது ஒர்க்கிங் நோட் 2. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் நோட் 3. ஒர்க்கிங் நோட் 3ல வாட் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் தேர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் ரீபொசிஷன். ரீபொசிஸ் பண்ணதில் ப்ராஃபிட் இருக்கா லாஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதில் முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா வாட் இஸ் தி அமௌண்ட் பேலன்ஸ் அசட் அக்கௌண்ட்டில் ரீபொசிஷன் பண்ணுற டேட் அன்னைக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் ஆஃப் ஆல் தி அசட்ஸ் கம்ப்ளீட். அதாவது 2 பார்ட்டை நம்ம பிரிச்சிருக்கோம் இல்லையா, அந்த 2 பார்ட்லையுமே அதாவது ரீபொசிஸ்டு குட்ஸாக இருந்தால் ஹையர் பர்ச்சேஸுடைய வேல்யூவேஷன் அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேட் அன்னைக்கு எவ்வளோ ரீபொசஸ் பண்ணுற அன்னைக்கு எவ்வளோ டெப்ரிசியேஷன் இருக்குது அந்த வருஷத்துக்கும் சேர்த்து நம்ம என்ன டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணிடுறோம். இப்போ நமக்கு என்ன தெரியும் புக் வேல்யூ ஆஃப் தி அசட் ஆன் த டேட் ஆஃப் ரீபொசிஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் தி அசட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ஆக்சுவலாக இந்த டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹையர் பர்ச்சேசர் அவர் போட்டிருப்பார் இல்லையா, அவருடைய புக்கில் இந்த டேட் வரைக்கும் ரீபொசஸ் பண்ணுற டேட் வரைக்கும் எவ்வளோ டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கோ அந்த அமௌண்ட்டு. சரியா, அதுக்கு டோட்டல் வேல்யூ ஆஃப் த குட்ஸ். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூ ஆஃப் த குட்ஸ் ரீபொசஸ் ஹையர் வெண்டார் வேல்யூ பண்ணிக்கல ஒர்க்கிங் நோட் 2ல நம்ம கண்டுபிடிச்சோம், ஒர்க்கிங் நோட் 1ல கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது இங்கே. அதுக்கடுத்து வேல்யூ ஆஃப் த குட்ஸ் லெஃப்ட் இது ஹையர் பர்ச்சேஸருடைய வேல்யூவேஷனில் அதாவது ஒர்க்கிங் நோட் 2ல கண்டுபிடிச்சிருப்போம் அந்த வேல்யூ. இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே போட்டுட்டு மொத்தமாக இதில் நம்ம என்ன லெஸ் பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய அமௌண்ட்டு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதாவது புக் வேல்யூ கூட இருந்து ஹையர் வெண்டாருக்கு நம்ம தர வேண்டிய அமௌண்ட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இது பாசிட்டிவாக வரும். அப்போ அது லாஸ்ன்னு அர்த்தம். இந்த அமௌண்ட்டு பாசிட்டிவ் ப்ளஸில் வந்துச்சு அப்படின்னா அது லாஸ். ஒருவேளை இந்த அமௌண்ட்டு நெகட்டிவில் அதாவது மைனஸில் வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ ப்ராஃபிட். சரியா, ஆனால் பெரும்பாலான கேஸில் லாஸ் தான் வரும், ப்ராஃபிட் வராது. சரியா, ஆனால்
as the case may be சில கணக்கில் வரலாம், வந்தால் இப்படி தான் வந்திருக்கும், இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். This is the method how we are going to find out what is the profit or loss on repossession. இது நெக்ஸ்ட்டு, இது என்ன அப்படின்னா journal entries in the books of hire purchases for partial repossession. partial repossession பண்ணுறதுல எப்படி வந்து ஜேர்னல் என்ட்ரி போடுறது ஹையர் பர்ச்சேஸருடைய புக்கில். எகைன் அந்த டேட் ஆஃப் டிஃபால்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்பயும் போடுற மாதிரி போட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான். அதுக்கடுத்து நமக்கு எங்கே இது வருது பிரச்சனை வருது அப்படின்னா இந்த இடத்துல டேட் ஆஃப் டிஃபால்ட் அண்ட் ரீபொசிஷன், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் மற்றதெல்லாம் எப்பயும் போடுற மாதிரி போட்டே இருக்க வேண்டியது தான். இந்த இடத்துல டேட் ஆஃப் டிஃபால்ட் அண்ட் ரீபொசிஷன் அன்றைக்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய அதாவது குட்ஸ் ரீபொசஸ் பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த வேல்யூவை முதல்ல ஹையர் வெண்டாருக்கு ஏற்கனவே நம்ம கம்ப்ளீட் ரீபொசிஷனில் போட்டது மாதிரியே தான் கொண்டு வரணும். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் ஆஸ் ஹீ ரிசீவ்ஸ் த குட்ஸ், ஹையர் வெண்டார் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடுறோம். அசட் கையை விட்டு வெளியில் போகுது இல்லையா, ரியல் அக்கௌண்ட்டு கிரெடிட் வாட் கோஸ் அவுட்டுங்கிற அடிப்பில் நம்ம என்ன ஹையர் வெண்டார் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு அசட் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுறோம். இதுக்கு என்ன வேல்யூ போடுறது அப்படின்னா ஒர்க்கிங் நோட் 1ல், அதாவது ஹையர் வெண்டாருடைய வேல்யூவேஷன் அவர் என்ன வேல்யூக்கு எடுத்துக்கிட்டான்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா ஒர்க்கிங் நோட் 1ல், அந்த அமௌண்ட்டு தான் இங்கே போடணும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் டிஃபால்ட் அண்ட் ரீபொசஸ் பண்ணதில் ப்ராஃபிட் இருக்கா லாஸ் இருக்கான்னு நம்ம ஒர்க்கிங் நோட் 3ல் கண்டுபிடிச்சோம். அந்த அமௌண்ட்டை கொண்டு வரணும். ப்ராஃபிட்டாக இருந்தால் இந்த என்ட்ரி போடுறோம், லாஸாக இருந்தால் இந்த என்ட்ரியை போட்டுடுறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் வெண்டார் ஃபார் பார்ஷியல் ரீபொசிஷன். பார்ஷியல் ரீபொசஸ் பண்ணதில் எப்படி ஜேர்னல் என்ட்ரி போடுவார், ஹையர் வெண்டார் போடுவார் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல போடுறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா அகைன் இந்த என்ட்ரி எல்லாமே ஏற்கனவே எப்பயும் போடுற என்ட்ரி மாதிரியே தான் போடுறோம். சேல் பண்ணுறதுக்கு, டவுன் பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு, இன்ட்ரெஸ்ட்டை சார்ஜ் பண்ணுறதுக்கு, ஃபார் ரிசீவிங் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேர், இது எல்லாமே நம்ம எப்பயும் போடுறது மாதிரி போட வேண்டியதான். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா டேட் ஆஃப் டிஃபால்ட் அண்ட் ரீபொசஸ் பண்ண அன்றைக்கி தான் மாறுது. இதில் பார்த்திங்க அப்படின்னா முதல் என்ட்ரி என்னென்னா ஃபார் ரீபொசஷன் ஆஃப் பார்ட் ஆஃப் த குட்ஸ் அட் அக்ரீட் வேல்யூ. இவர் எடுத்துகிட்டு வராரு இல்லையா அந்த ஒரு பார்ட்டு, அந்த பார்ட்டுடைய வேல்யூ கொண்டு வரதுக்காக குட்ஸ் ரீபொசஸ்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட். ஏன்னா இவர் குட்ஸ் உள்ளே வருது, டெபிட் வாட் கம்ஸ் இன் கிரெடிட் த கிவருங்கிற அடிப்படையில் நம்ம என்ன ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுறோம். வேல்யூ என்ன போடுறதுன்னா ஒர்க்கிங் நோட் 1ல் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதாவது ரீபொசஸ்டு பார்ட்டை மட்டும் அதை இங்கே கொண்டு வரோம். அதுக்கப்புறம் அகைன் ஏதாவது ரிப்பேருக்கு அண்ட் ரீகண்டிஷனுக்கு செலவு பண்ணியிருந்தார் அப்படின்னா குட்ஸ் ரீபொசஸ்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். அதுக்கடுத்து சேல் பண்ணுறாரு, அகைன் இட் மே பி சோல்டு ஃபார் கேஷ் ஆர் கிரெடிட். இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், கேஷுக்கு சேல் பண்ணியிருந்தா கேஷ் அக்கௌண்ட் அல்லது பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு குட்ஸ் ரீபொசஸ்ட் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுறோம். கிரெடிட்டில் சேல் பண்ணியிருந்தால் டெட்டாஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு குட்ஸ் ரீபொசஸ்ட் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஏற்கனவே நம்ம போட்டது மாதிரியே தான் ப்ராஃபிட்டாக லாஸான்னு பார்க்குறோம். ப்ராஃபிட்டாக இருந்தால் குட்ஸ் ரீபொசஸில் டெபிட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுறோம். ஏன்னா கிரெடிட்டில் P&L அக்கௌண்ட்டில் காமிக்கணுங்கிறதுக்காக. ஒருவேளை லாஸாக இருந்தால் அது P&L அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் காமிக்கணும். அதனால் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு குட்ஸ் ரீபொசஸ்ட் அக்கௌண்ட்டை நம்ம என்னென்னா கிரெடிட் பண்ணிடுறோம். அப்போ இந்த டிஃபால்ட் ரீபொசிஷன் பொறுத்தவரையில் என்னென்னா இட் மே பி கம்ப்ளீட் ரீபொசிஷன் ஆர் பார்ஷியல் ரீபொசிஷன். கம்ப்ளீட் ரீபொசிஷனாக இருந்தால் நம்ம என்டையர் குட்ஸையும் ஹையர் வெண்டார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. பார்ஷியல் ரீபொசிஷனாக இருந்தால் ஒரு பார்ட் ஆஃப் த குட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகிறாரு, ஒரு பார்ட்டை விட்டுட்டு போயிடுறாரு. அப்போ நம்ம அது ரெண்டுக்கும் தனித்தனியாக வேல்யூ பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஹையர் வெண்டாரை பொறுத்தவரையிலும் பார்ஷியல் ரீபொசிஷனாக இருந்தால் எந்த பார்ட்டை இவர் எடுத்துகிட்டு வந்துடுறாரோ அந்த பார்ட்டுடைய வேல்யூ இவருடைய கால்குலேஷன் படி தான் பண்ணணும். அதே மாதிரி ஹையர் சேல்ஸ், அதாவது எடுத்துகிட்டு வராத குட்ஸ் லெஃப்ட் வித் த பையரை பொறுத்தவரையிலும் அவருடைய வேல்யூஷன் படி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த வேல்யூவை போட்டுக்குவாங்க. இப்படி தான் பார்ஷியல், கம்ப்ளீட் அண்ட் பார்ஷியல் ரீபொசிஷன். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வெல். தேங்க்யூ.